துஷ்யந்தன் சகுந்தலம் கதை நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த துஷ்யந்தன் சகுந்தலை கதையை நாவலை எழுதியவர் யார் அப்படின்னா காளிதாசர். அபிஞான சகுந்தலம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் நாடக வடிவில் எழுதப்பட்ட ஒரு சுவையான ஒரு காவியம் தான் சகுந்தலம் காவியம். இந்த நாவல் காவியத்தை தமிழில் ஜவஹர்லால் அவர்கள் நாவல் வடிவில் சாகுந்தலம் அப்படின்னு எடுத்திருக்காரு. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, சமஸ்கிருதத்தில் இருக்கிற மூலத்தொழில் சுவையை, அதாவது சமஸ்கிருதத்தில் அவர் எப்படி எழுதியிருக்காருன்னா நாடக வடிவில் நல்ல அங்கத சுவையோடும் காவிய வடிவோடும் அற்புதமான ஒரு காதல் கதையை எழுதியிருக்கிறார். ஸோ சாகுந்தலமுடைய கதை நமக்கு தெரியும். துஷ்யந்தனுடைய காதல், துஷ்யந்தன் மறந்து போகிறது, சாகுந்தலாவோட தேடல், அதுக்கப்புறம் அவர்கள் ஒன்று செய்வதுன்னு பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிகழ்ந்த இந்த ஒரு நாவல். அதை மூலத்தில் கம்பேர் பண்ணி மூலத்தில் இருக்கிற பல அற்புதமான வார்த்தைகளை அப்படியே பயன்படுத்தி அதே அங்கத சுவைக்கு பதிப்பித்து சுவை குன்றாமல் அற்புதமாக தமிழ்படுத்தியிருக்கிறார் ஜவஹர்லால். சாகுந்தலம் எப்போதுமே நமக்கு படிக்கும்போதே ஒரு பெரும் சுவாரஸ்யத்தை தரும். அந்த சுவாரஸ்யத்தை, அந்த ஒரிஜினாலிட்டியை அழகாக கொடுத்துருக்கிறார் ஜவஹர்லால். சுவாசம் பதிப்புக்கு வெளியீடாக நாவல் வடிவில் சாகுந்தலம்